உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். திறன பேசும் மீனா பகுதியூடாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2010ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இன்று சத்ய சாய்பாபா அருளி செய்த ஒரு அமுத வாக்கினை தான் பார்க்க போகின்றோம். அவர் அகிம்சை தொடர்பாக சொன்ன ஒரு அமுத வாக்கு தான் இன்றைய திறன பேசும் மீனா பகுதியை அலங்கரிக்க போகிறது. அகிம்சை என்று சொல்லப்படுவது நாங்கள் ஒருவரை உடல் ரீதியாகவோ அல்லது உள ரீதியாகவோ தாக்காமல் இருப்பதுதான் அகிம்சை என்று சொல்லப்படுகிறது. உண்மையில் சில சமயங்களில் நாங்கள் உடல் ரீதியாக ஒருவரை தாக்குகிறோம் என்று சொன்னால் அவர் உடல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார். அதனால் அவருக்கு ஏற்படும் அந்த துன்பம் தான் அகிம்சை என்று சொல்லப்படுகிறது. மற்றொரு விதத்தில் பார்த்தால் நாங்கள் ஒருவரை வஞ்சிக்கின்றோம், ஏதோ ஒரு காரணத்திற்காக தூஷிக்கிறோம் என்று சொன்னால் அதனால் அவர்கள் மன ரீதியாக எந்த அளவு பாதிக்கப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு அது அகிம்சை என்ற ரீதியில் தான் எடுத்துக் கொள்ளப்படுகிறது. ஆனால் இவை இரண்டையும் தவிர்த்து இன்னும் ஒரு விதத்திலும் நாங்கள் அகிம்சை செய்கிறோம் என்று சத்ய சாய்பாபா சொல்லி இருக்கிறார். உடல் ரீதியாகவும் உள ரீதியாகவும் நாங்கள் ஒருவரை தாக்காது வாழுவது மட்டும் அல்ல அகிம்சை என்றும், நாங்கள் அன்பு காட்டி ஒருவருக்கு வாழாதது கூட அகிம்சை தான் என்று சத்ய சாய்பாபா சொல்லி இருக்கிறார். உண்மையில் நாங்கள் யாரிடத்திலும் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒருவரிடத்தை அன்பு காட்டவில்லை என்று சொன்னால் அது கூட அகிம்சையிலிருந்து நாங்கள் விலகி விடுகிறோம் என்றுதான் பொருள். ஆகவே அகிம்சை என்பது நாங்கள் மற்றவர்களிடத்தை காட்டும் அன்பு. உங்களால் இயன்றவரை மற்றவர்களிடம் அன்பு காட்டுங்கள், அது கூட ஒரு சிறந்த அகிம்சை தான். திறன பேசும் வேணா பகுதியோடு இணைந்து கொள்வோம். முதலில் இன்றைய தினம் வெளியாகிய தினகரன் பத்திரிகையை பார்ப்போம். தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக முதலீட்டாளர்கள் குழு இன்று வன்னி விஜயம், தொழிற்சாலைகள் அமைக்கும் இடங்களை பார்வையிடுவர் என்ற செய்தியை தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி. வடமாகாணத்தில் பல கோடி ரூபாய் செலவில் பாரிய முதலீடுகளை மேற்கொள்ள உள்ள 6 முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகள் முதற்கட்டமாக இன்று வவுனியாவுக்கு விஜயம் செய்ய உள்ளனர். ஒவ்வொரு நிறுவனமும் பல கோடி ரூபாய் செலவில் தாம் புதிதாக நிர்மாணிக்க உள்ள தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு தேவையான இடங்களை நேரில் சென்று பார்வையிட்டு அடையாளம் காண உள்ளதாக வடமாகாண ஆளுநர் மேஜர் ஜெனரல் ஜி சந்திரசிறி தெரிவித்ததாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. புகைப்பிடித்தலால் வருடாந்தம் 20,000 பேர் உயிரிழப்பு, சட்டவிரோத சிகரெட்டுகளின் வருகை அதிகரிப்பு தேசிய அதிகார சபை தலைவர் தெரிவிக்கின்றார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. புகைப்பிடித்தல் காரணமாக ஏற்படுகின்ற நோய்களால் இலங்கையில் வருடாந்தம் 20,000 பேர் உயிரிழப்பதாக புகையிலை மற்றும் மதுசாரம் தொடர்பான தேசிய அதிகார சபையின் தலைவர் பேராசிரியர் கார்லோ பொன்சேகா நேற்று தெரிவித்திருக்கிறார். இதே நேரம் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் சிகரெட்டுகளை கடத்தி வரும் நடவடிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவை நாட்டுக்கு பெரும் பிரச்சனையாக உருவாகியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியதாக அந்த செய்தி காணப்படுகிறது. கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியாக இந்தோனேஷியாவில் சுனாமி, எரிமலை வெடிப்பு, 180 பேர் பலி, 500க்கும் மேற்பட்டோரை காணவில்லை என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. 7 மாதம் கடலில் தத்தளித்தவர் நாடு திரும்பினார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. 7 மாத காலமாக கடலில் தத்தளித்து உயிர் தப்பிய பேருவலை மீனவர் நேற்று கருநாயக்க விமான நிலையத்தை மீண்டும் வந்தடைந்ததாக ஒரு செய்தி காணப்படுகிறது. சந்திரிகா கொலை முயற்சி, குற்றவாளிக்கு கடூழிய சிறை தண்டனை என்ற செய்தியும் காணப்படுகிறது. அவை தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்றைய தினம் வெளியாகிய வீரகேசரி பத்திரிகையை பார்ப்போம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடமாகாண சபையின் அங்கீகாரத்தை பெறாது உள்ளூராட்சி திருத்த சட்டத்தை நிறைவேற்ற முடியாது, உத்தரவிடக் கோரி இலங்கை தமிழரசு கட்சி, நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாகவே ஒரு செய்தி வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது. பிறந்து 10 நாளான குழந்தை மலசலக்கூட குழியிலிருந்து மீட்கப்பட்டதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. பிறந்து 10 நாளான ஆண் குழந்தை ஒன்று பையினுள் சுற்றப்பட்ட நிலையில் மலசலக்கூட குழியிலிருந்து உயிருடன் மீட்கப்பட்டதாக வலிமள போலீசார் தெரிவித்ததாக அந்த செய்தி காணப்படுகிறது. காட்டப்பட்ட ஒரு செய்தியாக ஊழல் குறைந்த நாடுகளின் பட்டியலில் இலங்கைக்கு 91வது இடம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ஊழல் குறைந்த நாடுகள் தொடர்பான புதிய பட்டியலில் இலங்கை 91வது இடத்தை பெற்றுள்ளது. ஜெர்மனியின் பெர்லினை தளமாக கொண்ட டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் ஊழலுக்கு எதிரான அமைப்பு இந்த தகவலை வெளியிட்டதாகவே அந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கையின் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் குறித்து ஆராய சர்வதேச பக்கசார்பற்ற விசாரணை அவசியம், பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் தெரிவித்திருக்கிறார். 2065 நவரத்தின கற்களை விழுங்கி சென்ற நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டதாகவும் ஒரு செய்தி காணப்படுகிறது. விமானம் மூலம் இலங்கையிலிருந்து சென்னை வந்த நபர் ஒருவரின் வயிற்றினுள் 1.5 கோடி ரூபாய் பெறுமதியான 2065 நவரத்தின கற்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. கொழும்பிலிருந்து நேற்று முன்தினம் மாலை சென்னை நோக்கி வந்த விமானத்திலேயே குறித்த நபர் பயணித்ததாகவும் இது தொடர்பாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து சோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவர் அங்கு கைது செய்யப்பட்டதாகவுமே அந்த செய்தி காணப்படுகிறது. அவை வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இனி இன்றைய தினம் வெளியாகிய சுடரொலி பத்திரிகையின் சில முக்கிய செய்திகளை பார்ப்போம். கட்டப்பட்ட ஒரு செய்தி. இறுதிப் போரில் நடந்த மனித உரிமை மீறல்கள் சர்வதேச விசாரணை அவசியம் என்கிறது பிரிட்டன். அந்நாட்டின் பிரதமர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்ததாகவே அவருடைய புகைப்படத்தோடு அந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. ஐக்கிய தேசிய கட்சி தலைமை மாறினாலும் 2015 மஹிந்ததான் மீண்டும் வெற்றி பெறுவார், ஜாதிக ஹெல உரிமையை கோரியிருக்கிறது. ரிசானாவுக்கு மன்னிப்பு அளிக்குமாறு மனித உரிமைகள் அமைப்பு கோரிக்கை என்ற செய்தியும் சுடரொலி பத்திரிகையின் பிரதான செய்திகளாக இடம் பிடித்திருக்கின்றன. இத்துடன் நாங்கள் திறன பேசும் பேனா பகுதியை இன்று நிறைவு செய்து கொள்கின்றோம். மீண்டும் திறன பேசும் பேனா பகுதி வழமை போல நாளையும் இடம்பெறும்.
சிங்கள மற்றும் ஆங்கில செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.adaderna.lk பாருங்கள். வணக்கம்.